இப்போ ரீசெண்டாவே நம்ம தளபதி விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அரசியலுக்கு வரப்போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நியூஸ்லாம் வந்து நிறையவே வந்துட்டு இருந்தது. இத பத்தி நாம நிறைய பார்த்திருப்போம், நிறைய படிச்சிருப்போம். நம்ம விஜய் அண்ணா அரசியலுக்கு வரத பாத்தீங்கன்னா அவரோட ஃபேன்ஸ் மட்டும் எதிர்பார்க்கல, தமிழ்நாட்டு மக்களுமே பாத்தீங்கன்னா பயங்கரமா எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. எல்லாரும் எதிர்பார்த்த மாதிரி நம்ம தளபதி விஜய் அண்ணா இப்போ பாத்தீங்கன்னா தன்னோட அரசியல் அறிவிப்பு அவர் அபிஷியலா அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. கூடவே தன்னோட கட்சி பேரையும் அவர் பாத்தீங்கன்னா அபிஷியலா அவர் சொல்லியிருக்காரு. நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட கட்சி பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கட்சிக்கான பெயர் அவர் பாத்தீங்கன்னா வச்சிருக்காரு. இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா விஜய் மக்கள் இயக்கம் இதை நடத்திட்டு இருக்கும் போதே நம்ம தளபதி விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்டங்கள் அது மட்டும் இல்லாம சமுதாய பணிகள்ல அவர் பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கம் மூலியமா அவர் செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தாரு. இல்ல நமக்கே நிறைய தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ தன்னோட மக்கள் இயக்கத்தை அவர் பாத்தீங்கன்னா கட்சியா அவர் மாத்திருக்காரு. நம்ம தளபதி விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால எவ்வளவு பீக்ல இருக்கிற ஒரு ஆக்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம தளபதி விஜய் அண்ணா தமிழ் சினிமால நம்பர் 1 ஆக்டர் அப்படின்னே கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். அவரோட படம் ஏதாவது ஒன்று ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த டேவே பாத்தீங்கன்னா ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி அவரோட ஃபேன்ஸ்லாம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. அவரோட படம் எவ்வளவு பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன்லாம் பண்ணும், எவ்வளவு புது புது ரெக்கார்ட்ஸ்லாம் கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த அளவுக்கு பீக்ல இருக்கும் போது, அதாவது தமிழ் சினிமால பீக்ல இந்த மாதிரி ஒரு பீக்ல இருக்கும் போதே நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா அரசியலுக்கு அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு தைரியமான ஒரு முடிவு அப்படின்னு கூட பாத்தீங்கன்னா சொல்லலாம். ஏன்னா யாருமே இவ்வளவு பீக்ல இருக்கும் போது இவ்வளவு வருமானம் அவர் படம் மூலியமா வருது அப்படின்ற போது கண்டிப்பா அரசியலுக்கு வரது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் ஒரு நிமிஷம் அவர் யோசிப்பாங்க. நம்ம தளபதி விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா இவ்வளவு பீக்ல இருக்கும் போதே அரசியலுக்கு அவர் பாத்தீங்கன்னா வந்துட்டாரு அபிஷியலா. நம்ம தளபதி விஜய் அண்ணாவோட தமிழக வெற்றி கழகம் இந்த கட்சி சைட்ல இருந்து இப்போ அபிஷியலான ஒரு பிரஸ் ரிலீஸ் பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த பிரஸ் ரிலீஸ்ல என்னென்ன முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். விஜய் மக்கள் இயக்கம் இது நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய நலத்திட்ட உதவிகள் சமுதாய பணிகளை நாம செஞ்சுட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா இன்னும் நிறைய விஷயம் பண்ணணும் அப்படின்னா தன்னார்வல அமைப்பா மட்டும் இருந்தா பத்தாது, அரசியல் அதிகாரமும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்போ இருக்கிற அரசியல் சூழல், அதாவது இப்போ இருக்கிற அரசியல் சூழல்ல நிர்வாக சீர்கேடு ஊழல் அது மட்டும் இல்லாம மக்களை சாதி மதம் வரையா பிரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் அவர் சுட்டி காட்டியிருக்காரு. மக்கள் விரும்பும் அடிப்படையான அரசியல் மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்திற்கும் என்னால முடிஞ்ச வரைக்கும் இன்னும் முழுமையா நான் உதவி செய்ய வேண்டும் அப்படின்றதுதான் என்னோட நீண்ட கால எண்ணம். இதனாலதான் நாங்க தமிழக வெற்றி கழகம் அப்படின்ட்டு இந்த ஒரு அரசியல் கட்சியை நாங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். தேர்தல் ஆணையத்திலையும் பாத்தீங்கன்னா பதிவு செய்ய நாங்க அப்ளை பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் விரும்பும் அடிப்படை மாற்றத்துக்கு வழி வகுப்பதுதான் நம்மளோட இலக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம தேர்தல் ஆணையத்துல அங்கீகாரம் கிடைச்சதுக்கு அப்புறமா நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கட்சியோட கொள்கை கோட்பாடுகள் கட்சியோட கொடி சின்னம் அதுக்கப்புறம் கட்சியோட செயல் திட்டம் மக்கள் சந்திப்பு நிகழ்வுகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான அடிப்படையான அரசியல் பயணத்தை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நம்ம விஜய் அண்ணாவோட இந்த கட்சிக்கான சின்னம் எப்படி இருக்க போகுது, அது மட்டும் இல்லாம இந்த கட்சிக்கான கொடி எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம வரும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு எண்ணம் இல்லை. அது மட்டும் இல்லாம எந்த கட்சிக்கும் ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவரு சொன்னதுலயே ரொம்பவே முக்கியமான விஷயமா இந்த ஒரு பகுதி பார்க்கப்படுது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா விஜய் அண்ணா என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் அரசியல் என்றது மற்றொரு தொழில் அல்ல, இது ஒரு புனிதமான மக்கள் பணி, அரசியல் பொழுதுபோக்கு அல்ல, என்னை முழுமையாக நான் அரசியல்ல ஈடுபடுத்திக்கவே நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம நான் ஏற்கனவே கமிட்டா இருக்கிற இன்னொரு படத்துக்கான எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் ஃபுல் டைமா அரசியல்ல இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்ணா பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. நம்ம விஜய் அண்ணா முன்னாடி பிரஸ் ரிலீஸ்ல சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அவர் ஃபுல் டைமா பாலிடிக்ஸ்ல வந்துட்டா அவரோட கடைசி படமா பாத்தீங்கன்னா நம்ம விஜய் அண்ணாவோட 69வது படமா தான் இருக்கும். நம்ம விஜய் அண்ணாவோட 69வது படம் தான் அவரோட கடைசி படம் அப்படின்னு சொல்றதுக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு.
நம்ம விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில நம்மளையே இவ்வளோ நாள் வந்து என்டர்டெயின் பண்ணிட்டு நிறைய ஹிட்ஸ் படங்கள்லாம் வந்து கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாம பாக்ஸ் ஆஃபீஸ்லயுமே வந்து நிறைய ரெக்கார்ட்ஸ்லாம் அவர் வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்காரு. திடீர்னு நான் வந்து அரசியலுக்கு வந்து வரப்போறேன், இது வந்து என்னோட கடைசி படம், நான் வந்து இதுக்கு மேல சினிமால நடிக்கல அப்படின்னு சொல்றதுக்கே வந்து பாத்தீங்கன்னா, சொல்றதை கேட்கும் போதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமா தான் வந்து இருக்கு. எனவே நம்ம விஜய் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா அபிஷியலா அவர் வந்து அரசியலுக்குள்ள அவர் வந்து வந்துட்டாரு. அவரோட இந்த அரசியல் வருகை எந்த கட்சிக்கு வந்து ரொம்பவே வந்து பாதிப்பா இருக்கும், எந்த கட்சிகளுக்கு ரொம்பவே பின்னடைவா வந்து இருக்கும் அப்படின்றத மறக்காம உங்களோட ஒப்பீனியன்ல மறக்காம வந்து கமெண்ட் வந்து ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பர்சனல் தாட்ஸையுமே வந்து பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் வந்து ஷேர் வந்து பண்ணுங்க.